காய்ஸ், இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவே வரலன்னு பார்த்தீங்க. ப்ளஸ் என் வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதான் ஸ்டடீஸை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால இதுவாயிடுச்சு. அப்புறம் தான் நேற்று தான் ஒரு ஐடியாவாக இருந்தது. சரி இன்றைக்கி இப்படியாவது வீடியோ போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டுருந்தேன். ஸோ அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இந்த ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் அப்புன்னு இருக்குது. ஓகே, கேஃபே நேமா ஓகே மாற்றிடுவோம். சாய் கேமிங்னு போட முடியல. சாய் கேஃபே, ஸ்ரீ சாய் கேஃபே. ஸ்டார்ட் அப்புன்னு போட முடியல. ஸ்டார்ட் அப்புன்னு போடுவோமா? இல்லை, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நாம் ஸ்டார்ட் அப் தான் ட்ரை பண்ணுவோம். வந்து எக்ஸ்ட்ரா 20,000 ரூபீஸாக கிடைக்கும் போல். அதிலே நம்ம வந்து பேங்க் லோன் கட்டுற மாதிரி வரும். ஆமாம், வேண்டா எனக்குன்னே இப்படி வரீங்க. சரி ஓகே, சென்சிட்டிவிட்டியாக அதிகமாக இருக்கும். இந்த கேமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சென்சிட்டிவிட்டி. ஓகே, இங்கே போயிட்டு இங்கே டான்ஸ் கிளப்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கே பீட்சா கேன் ஃபுட்டு டக் 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 டக்குன்னு ஓடுது. ஓகே, என்னடா அது? ஓகே, ஓடு ஓடு ஓடு. ஓகே, அப்படியே யூட்டர்ன் எடுத்தோம்னா இடம் ஸ்ரீ சாய் கேஃபே. அடப்பாவி, என்னடா இவ்வளோ கேவலமாக இந்த இடம். ஏங்க நான் உங்களை க்ளீன் பண்ணிட்டு கூப்பிட்றேன். அது ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஸோ ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக பண்ணிட்டோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டான போஸ்டரை இங்கே வச்சுடுவோம். ஓகே, இந்த 20,000 வச்சு நம்ம பேங்க்குக்கு வேறு லோன் கட்டணும்னு போட்டுருந்தது. ப்ளஸ் கொஞ்சம் பேங்க் லோன்லாம் கட்டணுமா? என்னடா இது நம்மளுக்குனே வரீங்களே அப்படிங்கிறது. என்னடா அது கம்ப்யூட்டர் ஓட மாட்டேங்குது. வாட்டர் கம்ப்யூட்டர் இது ஃபோக்கஸ் ஃபுல் ஸ்க்ரீனா? ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனே வச்சுப்போம். டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்குது, அதனால் இதை ஒன்று வாங்கிடுவோம். அப்புறம் ஆர்கேட் மிஷினை ஏதாவது கொஞ்சம் என்னது ஹால் ஆஃப் ஃபேம் வாங்குவோம். சேரு இது ஒன்று வாங்குவோம். அப்புறம் கேம் கான்சோலு அதெல்லாம் வேணாம். ஹெட்செட்டும் வேணாம். மவுஸு இது ஒன்று வாங்கிப்போம். லேப்டாப்போட முடிச்சிடலாமான்னு இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கேமிங் ஓகே. அப்புறம் இது இந்த டேபிள். அப்புறம் எல்இடி டிவி ஒன்று வாங்கிடுவோம். போஸ்டர் சும்மா 2-3 வாங்கி விட்டோம். அப்புறம் வந்து கேம் கான்சோல் ஒன்று வாங்குவோம். கேம் கான்சோல் ஒயிட் ஒன்று வாங்குவோம். அப்புறம் வந்து இன்னொன்று இங்கே ஒரு சேர் வாங்குவோம். வாங்கிட்டேன். இப்போ என்னதுன்னா இது வாங்கிட்டோம், அது வாங்கிட்டோம், டிவி வாங்கிட்டோம், சேரும் வாங்கிட்டோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக இருக்குமா பார்ப்போம். ஓகே, இப்போ நான் நிறையா வாங்கியிருப்பேன். அதுக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது. அடாடாடாடா. ஓகே, ஃபஸ்ட்டாக மேஜர் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கேன். போட்டு விட்டுட்டு சரி வாங்க, டிசைன் டேபிள்னு ஒன்று இருக்குது. நான் வேணால் இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். ஐயோ என்னடா அது. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னடா இதை தான் போய் காமிக்காமல் அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க, இப்போ வந்து இவ்வளோ நம்ம 20,000 இருக்கிறதுனால தான் இவ்வளோத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். இல்லைனா நான் 10,000 எடுத்துன்னா இவ்வளோலாம் வாங்கிக்கவே முடியாது. நம்ம அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்போம். அதான் மெயின். பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே இதெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு நிறையா பண்ணுவோம். இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறேன். இதை ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று போட்டு ஏன்னா எல்லாம் இப்படி கேவலமாக வருது. அப்போ தான் எல்லாம் வருவாங்களோ இருக்கலாம். ஓகே வாங்க போவோம். இன்னும் இருக்கா? இல்லை எல்லாம் காலிங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். ஓகே, இந்த பாஸ் சேர் பிளாக் டிசைன் டேபிளை இப்படி வைப்போம். இப்படி திருப்பி இப்படி வச்சுருவோம். எல்இடி
இன்னும் ஒரு டேபிள் வாங்க மறந்துட்டேன் போல நம்ம இப்போவே எல்இடி டிவி. ஐயோ எல்இடி டேபிள் ஒன்று வைடா. அது வேறு ஒன்று போட்டு. ஓகே இதில் கேமிங் சேர். ஓகே பாஸ் சேர் தான் இருக்குது ஏற்கனவே. ஐயோ பார்த்துக்கலாம். ஐயோ இந்த சேர் இப்படி திருப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுருவோம். சேர் வச்சாச்சு. இப்படி ஒன்று வச்சு விட்ருவோம். கேமிங் லேப்டாப்பை இங்கே வச்சுருவோம். நான் வந்து தெரியாமல் அதை மாற்றி வச்சிட்டேன் போல். கேமிங் லேப்டாப் வச்சுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சுதான். இல்லை மவுஸும் வைப்போமா? இல்லை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டிசைன் டேபிளில் என்ன பண்ணுறதுன்னா இப்படி வைப்போமா? இல்லை நம்ம எப்போவுமே அது மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்லாம் இங்கே தான் வைப்போம் எப்போவுமே. இல்லை இந்த இதை இங்கே வச்சுட்டு இங்கே இதை இங்கே வச்சுட்டு போய்க்கு இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை அப்படி பக்கத்தில் வச்சு இன்னும் பக்கத்தில் வைப்போம். நான் யாரும் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பண்ணணும்? ஒரு மவுஸ் வாங்கியிருந்தோம். இந்த மவுஸையும் வச்சுக்குவோம். என்னடா அது எடுக்க முடியல. ஓகே மவுஸையும் வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் மனசை மாற்றிக்கிறேன் கைஸ். நான் அதையும் தப்பாக வச்சிட்டேன். கான்சோல்லாம் வேணாம். சரி ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு எதுக்கு நான் பாஸ் பண்ணேன்னு தெரியல. ஏதோ ஞாபகத்தில் பாஸ் பண்ணிட்டேன். இந்த டேபிள் நான் வந்து சரி இந்த டிவியை நம்ம சேல்ஸ் பண்ணி விட்டுருவோம். டக்குனு சேல்ஸ் பண்ணிவிட்டு ஏர் கண்டிஷ்னர் இது இப்படி வச்சுட்டு இப்படி வைக்க மாட்டேங்குதா வச்சுட்டு இந்த போஸ்டரை இப்படி வச்சு விட்டுட்டு இங்கே வந்து ஒரு டேபிள் மட்டும் வாங்கிடுவோம். ஒரு சின்னோண்டு ஒரு டேபிள் மட்டும் வாங்கிட்டு டேபிள் லேப்டாப்பு போதுங்க. ஒரே ஒரு டேபிள் லேப்டாப் போதும். லேப்டாப் ரொம்ப கம்மியாக ஏதாவது வாங்கணும். ஐயோ எனக்கு வேறு இல்லையே. சரி எனக்கு தெரிஞ்சு இந்த காசில் எதுவும் வாங்க முடியாது. ஆர்கேட் ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏதாவது பார்க்குறேன். கம்ப்யூட்டர் ஆர்கேட் ரொம்ப கம்மியாலாம் விற்க மாட்டாங்க. ஆமாம். ஐயோ என்னடாது. எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். 2 போதும். அது சேல்ஸ் பண்ணிட்டோன்னா காசு நிறையா வரும். அதுக்கு தான் 2 போதும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டேன். சேல்ஸ் பண்ணி ஓகே இதையும் சேல்ஸ் பண்ணிடு. இதையும் சேல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு 2 போதும். அதனாலே நான் அந்த ஆர்கே எடுத்து இங்கே வைக்க போகிறேன். இப்போ கடையை திறந்துடுவோம். அப்போ தான் எல்லாம் வருவாங்க. அந்த டோர் முடிட்டு இப்போ இந்த ஆர்கேடை இங்கே வச்சுருவோம். கடையே இந்த ஆர்கேடை இப்படி வச்சுருவோம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த இப்போ வர காசை வச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இது வாங்குவோம். இப்படி யாராவது வாங்கடா. என்னங்க எவனுமே வர மாதிரி இல்லை. என்னடா இது டைமே அவ்வளோ ஒன்றும் ஆகலை. இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. யாருமே வர மாதிரியே தெரிலங்க. ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் கஸ்டமர் வராரா? ஆமாவா? யாருமே வர மாதிரி தெரில. வராங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க. மை காட் ஆச்சரியமாக வரான். வாவ் சேல்ஸ் பண்ண காசுலாம் வந்துச்சு போல். ஓகே அதுக்குள்ளே இன்னொன்று சேல்ஸ் பண்ணதும் வந்துச்சு. ஜாலியாக இருக்கான். என்னடா விளையாடுறான்? நம்ம ஒரு கேம் விளையாடுறான். ஓகே சேல்ஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் காசாக வந்துட்டுருக்கு. நம்ம இந்த கேப் என்ன பண்ணுவோம்னா இன்னொன்று ஒரே ஒரு ஆர்கேட் மிஷின் ரொம்ப கம்மியாக பார்க்கணும் கைஸ். ஆனால் ரொம்ப கம்மியாக இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து 300 போடு
போடு. எவ்வளோ காசு, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கானா. நிறைய பேர் வராங்க. ஓகே, நிறையா பேர் வராங்க. போடு போடு. இன்னொன்று ஒரே ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு, இன்னொன்று ஒரு டேபிளை வாங்கிட்டு, அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ காசா இதுக்குள்ள அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏய், யாரா மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் காசு வாங்கிடுவோம். போடு. ஓகே, இந்த காசை வச்சு நம்ம வந்து க்ரீன் ட்ரீம் அப்படின்னு ஒரு இது வாங்கியிருந்தோம். இதையும் எடுத்துட்டு இங்கே இப்படி வச்சுட்டு வீட்டு வந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு இங்கே போயிடுவோம். நிறையா கஸ்டமர் வர மாதிரி தெரியல. திருப்பு ஓகே வச்சுட்டோம். இப்போ நம்ம அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வர மாதிரி தெரியுது. ஓ, இவர் ஒருத்தர் வந்துருக்காரா? சூப்பரு. ரெட் ரவுண்ட் 99 ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு காசு அவ்வளோ இல்லைனாலும் டக்குன்னு சின்னதாக ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு போட்டுடலான்னு இருக்கேன். உள்ள தெளி வைப்போம். டக்குன்னு சின்னதாக இப்போதைக்கு லேப்டாப்பை மட்டும் வாங்கி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இது சேர் வைக்க மறந்துட்டேங்க. ஷோபா, இவர் இது வேற சேர் வைக்கணும். அதான் என்னடா இது ரெண்டுமா வந்துடும் யோசிச்சுட்டே இருந்தேன். சேர் மட்டும் எடுத்து ஒரு பாஸ் சேர் டக்குன்னு வாங்க டக்குன்னு டைமே இல்லை ப்ளீஸ். எனக்கு பசிக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு ஹேக் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டு நான் வாங்கவே இல்லை. ஓ, எனக்கு கிடச்சிதா ஹேக்கு? இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஈட் பண்ணிடலாம். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்டா ஓடிடலாம். என்னது பாஸ் சேர் வாங்கிடணும். அப்பா அடி வந்துச்சுங்க பாஸ் சேர். ஓ மை காட், இன்னுமா விளையாடுறான் இவர். செம ஜாலியாக விளையாடுறாரு. ஐயோ டேய் புட். அப்புறம் புட் பண்ணிட்டேன். யாராவது விளையாடுறாங்களா? இங்கே யாரும் விளையாடல. இப்போதைக்கு இது ரெண்டு தான் வச்சுருக்கேன். நான் யாருமே வர மாதிரி இல்லை. போஸ்டர்ஸ் வெளியே வைக்கலையா? நான் வச்சுருக்கேனே. போஸ்டர்ஸ் கொஞ்சம் வாங்குவோமா? ஆமாம் கைஸ், போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குவோம். ஓ, இன்னொன்று கஸ்டமரு ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம். போஸ்டர்லாம் இதெல்லாம் வாங்குவோம். நிறையா வாங்கிட்டோம். இவ்வளோதானா? நிறையா போஸ்டர்ஸ் வாங்கியிருக்கோம். போஸ்டர்ஸ்லாம் வந்துடும். அந்த போஸ்டர்ஸ்க்காகவே சூப்பராக இருக்காரு. அவர் காசை ஊற்றிட்டு போகிறான்னு பார்ப்போம். ஊற்றுறாரு. சூப்பர். $500. ஆமாம் இவர். ஓகே, இன்னும் 2 பேர் சோகமாக இருக்காங்க. இங்கே வந்து ஃபன் பண்ண வந்திருக்காங்க போல இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு போஸ்டர் வச்சுட்டு போடு. இன்னொன்று ஒரு காசு. ஒரு வார சில பேர்லாம் என்னடா அது சோகமாக இருக்குது. சில பேர்லாம் காசே கொடுக்காம போயிடுவாங்க. அதான் எனக்கு கடுப்பாகவும் கைஸ். இவனடா இது. நான் ஏன் தெரியும் இந்த மாதிரிலாம் வாங்கினேன். அப்போ தான் இந்த எல்லாம் இப்படி தான் போட்டிருக்கு. அப்படி பார்த்தா தான் எல்லாம் வருவாங்க. அது எதுக்கு? ஓ, ஜாலியாக இருக்குது. மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இதெல்லாம். யாரும் ஓ என்னடா இவர் இப்படி ஆயிட்டாரு. சோகமாக போகிறாரு. காசை கொடுக்குறாரா? இரு, வெயிட் கொடுத்தாரா? இல்லை, கொடுத்துருக்காருன்னு இல்லைன்னா ஒரு அலர்ட் மாதிரி ஒன்று வரும். காசே கொடுக்காம போனால் ஒரு அலர்ட் மாதிரி ஒரு ரெட் கலரில் இந்த காசு காமி வருதுல, இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு இடத்துல வரும். வச்சிருவோம். சேல்ஸு கண்ணை மாற போடு. ஓகே, போட்டாச்சு. அட என்னடா கரெக்டாக போட்டுடுறா. வச்சுட்டேன். ஓகே, சேல்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டர் எடுத்துட்டு என்னடா வச்சேன்? அடை அதுவும் இருக்கா? இங்கேயும் ஒரு போஸ்டர் வச்சுட்டேன். அப்போ இங்கே ஒரு போஸ்டர் வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டோங்க. இப்போதைக்கு செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கடை இங்கே சூப்பராக என்னமோ கேம் விளையாடுறாங்க தெரில. ஓகே, யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது வாங்கலாமா? கிச்சன்லாம் எப்படி வாங்குறது? ரூம் கிச்சன்ஸ்லாம் எப்படி வாங்குறது பார்க்குறேன்.
டிசைன் இருக்குது, வால்பேப்பர், ஒர்க்கரு, என் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது. ரெட்ரோ கேமிங் மிஷின்ஸ், ஐ ஹேட் குட் டைம், ஐ ஹாவ் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பாவம், எல்லாருக்குமே நல்லா இருக்கு போல. சூப்பராக இருக்குன்றாங்க. ஓகே என்னமோ சொல்லிடுறாங்க கேவலமாக. ஐயோ எப்படி வாங்குறது ரூம்ஸ்லாம் தான் அதான் எனக்கு புரியல. ஸ்டோரா? ஓ ஓகே 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 எனக்கு புரிஞ்சிச்சு. பில்டிங் டெவலப்மெண்ட் இதுதான் நினைக்கிறேன். சரி ஓ அந்த கஸ்டமர் செம்ம ஷாக்லேருந்து போகிறாங்க. அப்போ நிறையா காசு வரும்னு நினைக்கிறேன். போடு டிப்ஸ் வேறு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பிடிச்சிது. ஓகே இப்போ நான் இன்னும் வாங்கிட்டேன் போதும். ஆமாம் போதும் கைஸ், நிறையா வாங்கிப்பேன். நான் நிறையா இப்போ இடமும் வாங்கிட்டேன். ஓகே நான் போய் பார்ப்போம். இந்த இடம் இப்போ ஃப்ரீ தான். இந்த இடமும் வாங்கிட்டேன். இந்த இடமும் வாங்கிட்டேன். ஆமாம் இப்போ நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எவனாவது வந்து ஆடுவானா? ஆடினா நல்லது தான். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இந்த இடத்த வந்து டிசைன் பண்ணுற மாதிரி சீக்கிரம் ஓகே. இங்கெல்லாம் இவ்வளோ குப்பையாக இருக்குது. ஓகே இந்த இடத்துல நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். கம்ப்யூட்டர்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆர்கே மிஷின்ஸ் கம்ப்யூட்டர்ஸே நான் வைக்கல. கம்ப்யூட்டர்ஸ் வைக்கல அப்படின்னு எனக்கு அந்த அது பேர்னா அந்த கான்சோல் எப்படி வைக்கணும்னு பார்க்கணும். கான்சோல் எப்படி வைக்கணும்னு பார்க்கணும். நிறையா இருக்குது. யாரோ வந்திருக்காங்க கஸ்டமர். அங்கே யாரோ விளையாடுறாங்க. இங்கே இல்லை விளையாடல, கட்டி கதை தான் போல. யாரும் வர மாதிரி தெரில. எனக்கு அந்த மை ஸ்டோரில் அந்த டிப்ஸு கொடுத்த கஸ்டமரு என்ன தான் சொல்லியிருக்காங்க. செல் ஐட்டம் மை ஸ்டோர் தான் அதை பாருங்க. just there are people watching 18+ videos in the internet cafe. worth the money you pay. ஓகே அவ்வளோ இடம் இது இல்லைனா ஒர்த்து அப்படின்றாங்க. இங்கே அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒர்த்து அப்படின்றாங்க. இந்த காசு நாங்கள் வாங்குறதுக்கு ஒர்த்து அப்படின்றாங்க. சரி ஓகே இந்த 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 சீனோட நம்ம பாட்டை முடிச்சுக்கலாம். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓ மை காட் இது மேலே மணி மிட் நைட்டு போல். ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.